என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் தினம் அழுது ஜெபிக்கணுமே. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் தினம் அழுது ஜெபிக்கணுமே. நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேசம் எல்லாம் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். தேசம் எல்லாம் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானது ஏன்? ஐயோ அலங்காட என் தேசமே, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேடி சென்றேன் ஒருவனை, தேசம் எங்கும் திறப்பில் நிற்பதற்கு ஒருவனையும் காணேன் என்று சொன்னார். இதோ அடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேடி சென்றேன் ஒருவனை, தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்றேன். தேடி சென்றேன் ஒருவனை, தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்றேன். இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவி ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவி ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேடி சென்ற தேசம் எங்கும் ஒருவனை திறப்பில் நிற்கும்படியாய் ஒருவனை தேடி சென்றேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் புலம்பினாரே. இன்றைக்கு உன்னை நான் தேடி சென்றேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி நீ சொல்லுவாயா? இதோ நான் இருக்கிறேன், இதோ அடியே நான் இரு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிறைந்த ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் திறப்பில் நிற்கும்படியா இருக்கிறேன், இருக்கின்றேன்.
ஜெபாவி ஊற்றுமையா இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஜெபாவி ஊற்றுமையா கரங்களை தட்டி இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஜெபாவி ஊற்றுமையா நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் அழுது ஜெபாவி ஒவ்வொரு மேல் இன்றைக்கு ஊற்றுங்க ஜெபாவிய ஊற்றுங்க ஜெபிக்கிற ஊக்கமாய் ஜெபிக்கிற வல்லமைய ஒவ்வொரு மேல் இப்பொழுது ஊற்றுங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ள ரிசீவ் இட் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெப ஆவி இன்றைக்கு உன்னை நிரப்புவதாக ஜெப ஆவி இந்த ஸ்தலத்தை நிரப்புவதாக அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்து இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஊற்றுங்க 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 வல்லமைய ஊற்றுங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க இந்த ஆராதனை ஸ்தலத்தை நிரப்பட்டும் 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 ஒவ்வொரு மேலும் இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஊற்றுங்க ஆண்டவரே ஊற்றுங்க 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 இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஜெபாவியை ஊற்றுங்கப்பா ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே வறண்ட நிலத்திலே ஆறுகளை வாய்ந்தோட பண்ணுவேன் வனாந்தரம் வயல்வெளியாய் செழிக்கும் காடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே ஒரு நாள் கர்த்தர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டார் சாமுவேலே சாமுவேலே என்று சொன்னார் ஹல்லேலூயா சாமுவேல் என்ன சொன்னார் இதோ அடியேன் இருக்கிறேன் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் ஆபிரகாமுடைய பதில் என்ன இதோ அடியே நான் இருக்கிறேன் ஹல்லேலூயா இன்றைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்க சொல்ல முடியுமா இதோ அடியே நான் இருக்கிறேன் இதோ அடியே நான் இருக்கிறேன் மரியாள் சொன்னது போல நான் கர்த்தருக்கு அடிமை என்று சொல்ல முடியுமா நான் இருக்கிறேன் ஹல்லேலூயா இதோ அடியே நான் இருக்கின்றேன் இதோ அடியே நான் இருக்கின்றேன் ஜெபாவி ஊற்றுமையா நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என் தலையெல்லாம் கண்ணீராகணும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும் என் தலையெல்லாம் கண்ணீராகணும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா எல்லாரும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எல்லாரும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்களை மாத்திரம் இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4-5 நாட்களாக இந்த விடுதலை ஜெபத்தில் என்ன குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொல்லி வெகுவாய் என்னுடைய சிந்தையிலே நான் போராடி கொண்டிருந்தேன். ஏதாவது ஒரு வார்த்தையை கர்த்தரின் இருதயத்தில் போட வேண்டும். இதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இருதயத்தில் வெகுவாய் நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். இப்போ கர்த்தர்
இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை எதேச்சையாக வாசிக்கும்படியாக நான் ஏவப்பட்டு இந்த அதிகாரத்தை நான் வாசித்தேன். இதிலிருந்து சில சத்தியங்களை நான் குறித்து கொண்டு ஒரு 12 வசனங்கள் தான், இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை மாத்திரம் நான் பார்க்க போகிறோம். திடீரென்று நேற்றைக்கு ஒரு மகாபலிபுரத்திலே ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. உடனடியாக அங்கே நாங்கள் புறப்பட்டு போனோம். எங்களுடைய குழுவாக நாங்கள் புறப்பட்டு போய் நேற்றைக்கு 11:30 மணிக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்தோம். 2 மணிக்கு முடித்தோம். அல்லேலூயா. 2 மணிக்கு முடித்தோம். நேரம் போனதே எங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் அப்படியாய் பலத்தை கிரியை செய்தார். இன்னைக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. 8:30 மணிக்கு சில காரியங்களை மாத்திரம் இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அவர் வைக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் சபையார் என்ன செய்தார்கள்? அவருக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த சத்தியத்தை 2 பிரிவுகளாக பிரித்து உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் ஆதாரமாக, தலைப்பு வசனமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏரோதினுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணத்திற்கும் கர்த்தர் என்ன செய்தார்? என்னை தப்புவித்தார், கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். இந்த நாளிலே செய்தி ஏரோதினுடைய கை, யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், இதுதான் இன்றைக்கு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, ஏரோதின் கை மற்றும் யூத ஜனங்களுடைய நினைவு, இதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு நாம ஒப்பிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து அறிய போகிறோம். பேதுருவை இதற்கு முன்பதாகவே 5ஆம் அதிகாரத்திலே பொதுவான சிறையிலே அவரை கைது செய்து அங்கே வைத்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அங்கே எந்த விதத்திலே கிரியை செய்தார் என்பதையும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஏரோது யார் என்று சொன்னால், பெரிய ஏரோதினுடைய பேரனாகிய அகரிப்பா 1. அவனுடைய நேம் முதலாம் அகரிப்பா. இவன் பெரிய ஏரோதினுடைய இயேசுவை கொலை செய்யும்படி அந்த நாட்களில் இருந்த அந்த ஏரோதினுடைய பேரனாக இருக்கிற அகரிப்பா 1 தான் இந்த ஏரோது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஒரு யூதன் அல்ல. எப்படியோ அவன் இந்த யூதர்கள் மத்தியிலே அவன் ஆட்சிக்கு வந்து விட்டான். இந்த ஏரோதினுடைய குடும்பத்தார், அவர்களுடைய ஆட்சி முறை பயங்கர கொடூரமானதாக, மகா துன்பம் நிறைந்ததாக, இவர்கள் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த ஏரோது யார் என்று சொன்னால், அவன் தான் நம்மோடு கூட போராடுகிற சத்ருவாய் இருக்கிறான். அல்லேலூயா. வேதத்திலே பல சத்ருவினுடைய போராட்டங்கள் பல மனிதர்கள் மூலமாக கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறான். பார்வோன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தான். இந்த பார்வோனை குறித்து வரும் நாட்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஏரோது என்கிறது ஒரு சத்ருவின் வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய கை, அதாவது இந்த வசனத்திலே இந்த ஏரோதினுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று பேதுரு சொல்லுகிறாரே. இந்த ஏரோதினுடைய கை என்பது சத்ருவினுடைய நேரடியான தாக்குதலை காண்பிக்கிறது. இன்றைக்கு சத்ருவானவன், பிசாசானவன் நம்மோடு கூட நேரடியாய் சில தாக்குதல்களை நடத்துகிறான். அது சத்ருவினுடைய கை, அதாவது வெளியரங்கமான கிரியைகள், சாத்தானுடைய வெளியரங்கமான கிரியைகள் தான் ஏரோதினுடைய கை. இரண்டாவது, யூத ஜனங்களுடைய நினைவுகள் என்று சொல்லும் பொழுது பிசாசானவன் மறைமுகமாக, ரகசியமாக
அவனுடைய போராட்டங்களை போடுகிறான், அவனுடைய தாக்குதல்களை போடுகிறான், அவனுடைய அக்னியாஸ்திரங்களை அவன் எய்து கொண்டிருக்கிறான். மறைமுகமாக இப்படி சொல்லுகிறேன், தந்திரமாக பிசாசு செயல்படுகிறான். அதுதான் யூத ஜனங்களுடைய நினைவு. இன்றைக்கு நம்மோடு பிசாசானவன், ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க எப்பவுமே எங்களுடைய செய்திகள் கொஞ்சம் ஆழமாக வசனங்களை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் சில ஆலோசனைகள் சபையார் எனக்கு சொன்னதுனால, இது விடுதலை ஜெபமா இருக்கிறபடினாலே விடுதலை பெறுவதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி சபையார் மூப்பர்கள் ஆலோசனை தந்ததுனால இன்றைக்கு விடுதலையின் செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே 2004ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தினுடைய என்னுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு இந்த ஊழியத்திற்கு வந்து எண்ணிலடங்காத விடுதலை கூட்டங்களிலே செய்து கொடுத்து பிசாசனுடைய கட்டுகளில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க முடியாய் தேவன் கிருபை பாராட்டினார். இன்றைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு விடுதலையின் செய்தி உங்கள் மத்தியிலே பேசுவது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஏரோதனுடைய கை என்று சொல்லும் பொழுது சாத்தானுடைய வெளியரங்கமான கிரியைகள், வெளியரங்கமான தாக்குதல்கள். ஏரோதனுடைய நினைவுகள், யூத ஜனங்களுடைய நினைவுகள் என்பது சாத்தானுடைய தந்திரமான, மறைமுகமான, ரகசியமான தாக்குதல்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே அல்லது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் சில நேரங்களிலே நேரடியாக தாக்குதல்களை அவன் முன்னெடுத்து வைக்கிறான், சில நேரங்களிலே ரகசியமாக அவன் தாக்குதல்களை முன்னெடுத்து வைக்கிறான். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஏரோதனுடைய கை, இந்த பிசாசு என்கிற, இந்த சாத்தான் என்கிற, இந்த சத்ரு என்கிறதான, இந்த வானமண்டல பொல்லாத ஆவி என்கிறதான, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்கிறதான இந்த வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமான தாக்குதல்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான், ரகசியமான தாக்குதல்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த 12ஆம் அதிகாரத்திலே தியானித்து அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இவன் இந்த அதிகாரத்திலே இந்த ஏரோது 6 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு விரோதமாய் செய்தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய ஊழியக்காரன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் ஒரு பேதுருவாய் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் யார் தாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற, ஆல்மோஸ்ட் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததி. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ஆகவே நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆகவே ஊழியம் செய்கிற அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த ஏரோதின் வல்லமைகள் எப்படி அவன் செயல்படுத்துகிறான் என்று 6 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவதாக முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம் வாசியுங்கள். அக்காலத்திலே ராஜா, ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, ஸ்ட்ரைட்டா வாசிங்க சிஸ்டர். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, போதுங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை என்ன செய்தான்? துன்பப்படுத்தினான். ஏரோதினுடைய வல்லமை முதலாவது செய்கிற காரியம் என்னவென்றால் துன்பப்படுத்துகிற வல்லமை. உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் மறைமுகமாக இருக்கிறதா அல்லது ரகசியமாக இருக்கிறதா அல்லது வெளியரங்கமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளையில நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். பிசாசனுடைய தந்திரமான காரியங்கள் ஒன்று, வெளியரங்கமான கிரியைகள் ஒன்று தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவதுதான். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் துன்பப்படுத்தும்படி தன்னுடைய கரத்தை நீட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலையாள வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் துன்பப்படுத்தும்படி கையை நீட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெலுங்கு வேதாகமத்தில் பார்த்தாலும் துன்பப்படுத்தும்படி கையை நீட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல மாத்திரம் துன்பப்படுத்தினான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாத்தானுடைய கை எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அல்லேலூயா. துன்பங்கள் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று தெய்வீகமான துன்பங்கள், ஆண்டவருக்காக துன்பம் அனுபவிக்கிற, ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது ரொம்ப ஆசீர்வாதமாய் முடியும். எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே 1981ஆம் வருஷம் எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்தார். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்த
எந்த ஊழியக்காரனும் அப்படி துன்பத்தை அனுபவித்திருக்க முடியாது. அப்படியாய் துன்பங்களை அனுபவித்தவர் என்னுடைய தாயும் தகப்பனுமாய் இருந்தார்கள். அது கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற துன்பங்கள், அது கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், அது கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவங்கள். அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். எங்கள் ஜீவனையும் நாங்கள் அருமையாக எண்ண மாட்டோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஊழியத்தின் நிமித்தமாக, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக வருகிற துன்பங்கள் எங்களை ஒன்று செய்ய முடியாது. முடிவிலே அது ஆசீர்வாதமாய் விளங்கும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீ துன்பத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? எந்த விதமான துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை சத்தியத்தின் நிமித்தம் நீ துன்பப்பட்டு கொண்டிருப்பாயானால், ஒருவேளை நீ சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருப்பாயானால், ஒருவேளை நீ கிறிஸ்துவின் நிமித்தம், சபையின் நிமித்தம் நீ துன்பப்பட்டு கொண்டிருப்பாயானால், அதை குறித்து நீ மேன்மை பாராட்டி, முடிவிலே அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. ஆனால் சாத்தானுடைய தாக்குதல்களினாலே அநேக குடும்பங்கள் இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஜெபிக்க முடியாய் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 பேர்னா வந்துடுறாங்க, ஒரு 10 பேர்னா போன் பண்ணிடுறாங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற துன்பங்கள், இன்னைக்கு எந்த பாதையில நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய்? எந்த துன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால், அந்த துன்பம் கிறிஸ்துவின் நிமித்தமாக இருக்குமானால், அதை நினைத்து மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு துன்பப்பட்டாலும், கிறிஸ்துவுக்காக நீங்கள் துன்பப்பட்டாலும், அது உங்களுக்கு சந்தோஷம் பிரியமானவர்களே. அது எனக்கு சந்தோஷம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஏரோதினுடைய கை துன்பப்படுத்தும்படி நீட்டப்பட்டிருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக, முதலாவது ஏரோதனுடைய கை எதற்காக நீட்டப்பட்டிருக்கிறது? பேதுருவை துன்பப்படுத்தும்படியாக, சபையாரை துன்பப்படுத்தும்படியாக. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, எப்படி துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னு கேளுங்க. என்ன மாதிரி துன்பம் உங்களுக்கு இருக்குன்னு கேளுங்க. என்ன மாதிரி துன்பம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பேசுறதே துன்பமா இருக்கு. இப்போ எப்ப முடிய போற தெரியலையே. அல்லேலூயா. நேற்றுக்கு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேசியிருக்கிறோம் இதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த ஏரோதனுடைய கை என்ன செய்கிறது? 12ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏரோதனுடைய கை இரண்டாவது என்ன செய்கிறது? கொலை செய்கிறது. எழுத்தின்படியான கொலையும் இந்த ஏரோதினுடைய வல்லமை தான் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்துல எங்கெல்லாம் கொலை நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஏரோதினுடைய வல்லமைகள் தான் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எழுத்தின்படியான கொலைகளும் உண்டு. ஆனால் இரண்டாவது ஆவிக்குரிய கொலைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய கொலைகள் என்ன தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் இந்த ஏரோதினுடைய வல்லமை, இந்த பிசாசினுடைய வல்லமை ஆதாமையும் ஏவாளையும் அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். ஆத்ம மரணம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. அவங்க ஆத்மாவிலே அவர்கள் மரித்து போனார்கள். கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரா, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே இந்த ஏரோது, இந்த சாத்தானுடைய வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆத்துமாவிலே கொலை செய்ய வேண்டும். ஆத்தும மரணம் நடக்க வேண்டும். அவன் ஆத்துமா பாவம் செய்ய வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஏரோதினுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆதி முதலாய் மனுஷ கொலை பாத்தகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே எங்கெல்லாம் மனிதன் பாவத்திலே இடறி விழுகிறானோ அங்கெல்லாம் ஆத்தும மரணம் சம்பவிக்கிறது. நாம் ஆத்துமாவிலே மரித்தவர்களாய் அல்ல. தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு முன்பதாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே வந்து நிற்பேன் என்று சொல்லி. ஆகவே நமக்குள்ளே ஆத்தும மரணம் தொடர்ந்து கொண்டிருக்குமானால், ஆத்துமாவிலே கொலைகள் நடந்து கொண்டிருக்குமானால், ஏரோதின் வல்லமை நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் என்ன செய்கிறானா, வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறானா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்துமாவில உயிரோடு இருக்கிறீங்களா? ஆத்துமாவில உயிரோடு இருப்பது என்ன அர்த்தம்? ஜீவனோடு இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஆகவே கிறிஸ்துவை நம்மிடத்திலிருந்து இந்த ஏரோது என்ன செய்வான், எடுக்கணும்னு பார்ப்பான். கொலை செய்து கிறிஸ்துவாகிய ஜீவனை நம்மிடத்திலிருந்து என்ன செய்வான், அவன் எடுத்து விடுவான். இதுதான் ஏரோதினுடைய வல்லமை. முதலாவது என்ன செய்தான், அவன் சபையாரை துன்பப்படுத்தினான். இரண்டாவது என்ன செய்தான், கொலை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ஏரோதினுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்கிறது, வாசியுங்கள். பேதுருவை பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக இந்த ஏரோதினுடைய வல்லமை என்ன செய்கிறது, பேதுருவை பிடிக்கும்படியாக அவனை பின்தொடர்கிற ஒரு வல்லமையா இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு எப்படி ஒரு மனுஷனை பிடிக்கலாம் என்று நாள்தோறும் பதிவிருந்து காத்து கொண்டிருக்கிறான். ஒரு விசுவாசியை மாத்திரம் பிடிக்கிறதுக்கு அவன் பார்க்கல, ஊழியக்காரனையும் என்ன செய்வான், அவன் பிடிப்பான், எல்லாரையும் பிடிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவனை பிடிக்கிறது தான் இவனுடைய பிரதானமான வேலை. தாவீதை பிடிப்பதற்கு சவுல் என்ன செய்தான், அவனை பின்தொடர்ந்தான். தாவீதை பிடிக்க முடியாது சவுல் பின்தொடர்ந்ததை 1 சாமுவேல் 24:14 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள், ஆழமா இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். முடிவிலே இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். தாவீதை எப்படி இந்த சவுல் பிடிக்கிறான் என்பதை அங்கே தாவீதே சொல்லுகிறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கிறான். யாத்ராகமம் 15:9 வசனத்திலே அவன் என்ன செய்கிறானா, பார்வோன் இந்த ஜனங்களை பிடிக்கும்படியாக பின்தொடர்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், என்ன செய்யறான், கொள்ளையாடி மகிழ்வேன், என் ஆசை அவர்கள் பேரிலே திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவி என் கை அவர்களை சங்கரிக்கும் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சாமுவேல் வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. யாத்ராகமம் 15:9 வசனத்திலே தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்திலே திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என் பகைஞன் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமை என்ன? ஏரோது பேதுருவை பிடிக்கும்படியாக அவனை பின்தொடர்ந்தான். இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த ஏரோதினுடைய வல்லமை பிடிக்கும்படியாக பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, தொடருவேன், பின்தொடருவேன், உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன், அவர்களை பிடிப்பேன், அவர்களை கொள்ளையாடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவி அவர்களை சங்காரம் பண்ணுவேன். இதுதான் இந்த பார்வோனுடைய வல்லமை, இதுதான் இந்த ஏரோதினுடைய வல்லமை. அவன் பேதுருவை பிடிக்கும்படி பின்தொடர்ந்தான். உங்களை பிடிக்கும்படி எந்த ஒரு வல்லமை உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேளையில் நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். எந்த வல்லமை உங்களை போராடி கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமை என்ன? சிலருடைய சாபங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும், சிலருக்கு வியாதிகள் பின்தொடர்ந்து வரும், சிலருக்கு வறுமைகள் பின்தொடர்ந்து வரும், சிலருக்கு வேதனைகள் பின்தொடர்ந்து வரும், சிலருக்கு சத்துருவினுடைய போராட்டங்கள் பின்தொடர்ந்து வரும். உன்னை சிறைப்படுத்தும்படி, உன்னை அரெஸ்ட் பண்ணும்படி, உன்னை பிடிக்கும்படி பின்தொடர்ந்து வருகிற வல்லமை என்ன?
எப்படி வருகிறது? நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த மாலை வேளையில யார் உன்னை பின்னாடி தொடர்ந்து வருகிறார்கள்? ஒரு தேவனுடைய பிள்ளையை யார் பின்தொடர வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளையை பின்தொடர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் நம்மை பின்தொடர வேண்டும். மாறாக பார்வோனுடைய வல்லமைகள் நம்மை பிடிக்கும்படி பின்தொடர்கிறதா, ஏரோதனுடைய வல்லமைகள் நம்மை பின்தொடர்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படியாக கல்தேயர் வந்தார்கள். அவர்களை சிறைப்படுத்தும்படியாக கல்தேயர்கள் வந்தார்கள். இந்த கல்தேயர்கள் யார்? அவர்கள் தான் பாபிலோனியர். எகிப்திலே இவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். இரண்டாவது சிறையிருப்பு 70 வருஷம் பாபிலோன்ல இருந்தார்கள். இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பை குறித்து இந்த எரேமியா புலம்பல் பாடுகிறான். எரேமியாவினுடைய புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கல்தேயர் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த காட்சியை இவர் புலம்பல் சொல்லுகிறார், புலம்பல் பாடுகிறார். அவர்கள் பர்வதங்கள் மேல் பறந்து வருகிற கழுகை போல எங்களை பின்தொடர்கிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. வேகமாய் என் குடல்களே. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியாவின் புலம்பல்னு சொன்னேன். எங்களை பின்தொடர்கிறவர்கள் ஆகாயத்தை கழுகுகளை பார்க்கிலும் எந்த வல்லமை உங்களை பின்தொடர்கிறது? பார்வோன் உங்களை பின்தொடர்கிறானா? ஏரோது உங்களை பின்தொடர்கிறானா? அவன் எப்படி வருகிறான்? தொடருவேன், பின்தொடருவேன், பட்டயத்தை எடுப்பேன், அவர்களை சங்கரிப்பேன், உங்களை கொன்று உங்களை அழித்து உங்களை கொள்ளையாடி நான் திருப்தியாவேன் சொல்லுகிற அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்கிறது? கழுகுகளை பார்க்கல வேகமாய் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. இரண்டாவது, பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்திலே எங்களுக்கு பதிவிருந்தார்கள். இதுதான் கல்தேயருடைய வல்லமை. பாபிலோனியர் வந்து உன்னை சிறைப்படுத்தும்படி, உன்னை சிறையிலே தள்ளும்படி உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு வல்லமை. சமீபத்திலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும்படியாக அவர்கள் வந்திருந்தார்கள். சபைக்கு வரும்போது அந்த பிசாசு கொஞ்ச நாள் ஆடுச்சு. அதன் பிறகு என்னாச்சு? சபைக்கு வரும்போது அந்த பிசாசு ஆடாம அமைதியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வீட்டுக்கு போனா மறுபடியும் ஆட ஆரம்பிக்குது. மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து சபைக்கு வந்தா கிளியர் ஆயிடுது. வெளியே போனா, வீட்டுக்கு போனா ஆடுது. அப்போ ஒரு நாள் அவங்களை தனியா ஒரு இடத்துல கூப்பிட்டு ஜெபிக்கும்படியாக ஒரு வீட்டில் வச்சு அவங்கள ஜெபிக்க அழைத்திருந்தாங்க. நான் போய் ஜெபம் பண்ணா அது சொல்லுது, நான் வரும்போதே வெளியே கேட்டடி உட்காந்துக்குவேன், திரும்பி போகும்போது அவங்க மேலே தாவி ஏறி உட்காந்து போயிடுவேன். ஒரு குரங்கு வந்து வரும்போதே அவங்க மேலே ஏறின்னு வருது. வந்து கேட்டுக்குள்ள சபைக்குள்ள வரும்போது அது அங்கிருந்து தாவி அந்த கேட்டு மேலேயோ அங்கே எங்கேயோ உட்காந்துருது. ஆராதனை முடிச்சு திரும்பி போகும்போது மறுபடியும் அவங்க மேலே என்ன செய்யுது? ஏறி போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எந்த வல்லமை பின்தொடர்ந்து வருகிறது? அவங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவியில வெகுவாய் நான் ஆலோசித்து அவர்களுக்கு சொன்னேன். ஒரு வாலிபன் வருவன், நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்தான். அவன் எங்க போனாலும் ஒரு பூனை அவனை என்ன செய்யும்? பின்தொடர்ந்து கொண்டே வரும். எங்க போனாலும் ஒரு பூனை வந்து பின்தொடர்ந்து வரும். அந்த பூனையை விரட்டணும்னு அவனுக்கு ஆசை, அந்த பூனையை துரத்தணும்னு அவனுக்கு ஆசை. அந்த பூனை வரும்போது சில நேரத்தில் அது அவன் விரட்டுவான், அந்த பூனை போயிடும். ஆனா மறுபடியும் என்ன செய்யும்? அந்த பூனை வந்துடும். விரட்டுவான், வந்துடும், விரட்டுவான், வந்துடும். எங்க போனாலும் வந்துட்டே இருந்தது. கடைசி ஒரு பாஸ்டர் கிட்ட வந்தான். அவர் சொன்னார், உன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கிறேன்? எனக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். கருவாடு இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். கருவாடுனா எனக்கு உயிர் எனக்கு. அதனால எப்பவுமே கருவாடு வச்சிருப்பேன். எதுவுமே இல்லைனாலும் இந்த கருவாடை நான் சுட்டாச்சு என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த கருவாடை தூக்கி போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த பூனை உன்னை என்ன செய்யாது, பின்தொடராது. இன்னைக்கும் உங்களை எந்த பிரச்சனை பின்தொடர்ந்து வருது? ஏதோ ஒரு கருவாடு நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க, பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க, உங்க பேக்ல வச்சிருக்கிறீங்க. ஏதோ ஒரு கருவாடு மறைச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த கருவாடு உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பூனை என்ன செய்யும், பின்தொடர்ந்து. அவனுக்கு வேண்டிய ஒரு பொருள் உங்களிடத்துல இருக்கும் வரைக்கும் அவன் என்ன செய்வான், உங்களை பின்தொடர்ந்து வருவான்.
எங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய அப்பாவினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம். எங்க அப்பாவினுடைய ஊழியத்தில் அவரோடு கூட எங்க பெரியப்பா பாஸ்டர் ஜோசப் செம்பாக்கத்தில் இவங்க 2 பேருடைய வேலையே காலையில சைக்கிள் எடுத்துன்னு ஊழியத்துக்கு எங்கேயாவது போவாங்க. அப்படி போற இடத்துல ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சு ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்கு. எவ்வளவோ துரத்தினாலும் இவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த காலத்து ஊழியர்கள் இல்லையா, அவங்க போராடி ஜெபம் பண்றாங்க. அது போற மாதிரி தெரியல. நான் கூட தான் இருக்கிறேன், சின்ன பையன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வீரகுப்பத்துல. எங்க அப்பாட்ட ஜோசப் பாஸ்டர் வந்து சொல்றாரு, ஸ்டீஃபன் தனியா கூட்டு வந்து சொல்றாரு, ஸ்டீஃபன் நான் கால் 2த்தையும் மிதிச்சுக்கிறேன், நீ லாவகமா தள்ளி விட்டு, அப்பதான் நம்ம போக முடியும். இது என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டுட்டு இருக்கேன். சரிண்ணே நீங்க சொல்ற மாதிரி, அப்பதான் எங்க அப்பாவுக்கு ஊழியத்தின் ஆரம்ப காலம். சரிங்க அண்ணே நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். அது என்ன சொல்லுதுன்னா, என் முடிய கூட நான் போறேன், ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, என் முடிய கூட நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து நாகரிகம் கருதி முடின்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது என்ன சொல்லியிருக்கோம் நீங்களே அதை யூகிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எங்க அப்பா என்ன பண்ணாரு, இவங்க லாவகமா பேசி எப்படியாவது அதை தள்ளிடலாம் சொல்லிட்டு அந்த அம்மா தலையை முடிய பிடிச்சி 2 ஆட்டாட்டி கீழே தள்ளினார் பாருங்க. கையில அந்த முடி வந்துருச்சு. நான் போறேன் சொல்லிட்டு அது அலறி உருண்டு போயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா இவங்க ஜெபம் பண்ணி சொல்றாங்க, இது எங்கேயோ போய் காணிக்கையா முடி செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க, அதை கொண்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் செய்வான் பாருங்க, என்னது சவரி முடி, அதை செஞ்சு ரோட்ல வித்துன்னு போனான். அவன் அங்க போய் கான்ட்ராக்ட் எடுத்து வாங்கிட்டு வந்து எங்கேயோ கோயில்ல போய் முடியை காணிக்கையா செலுத்திட்டு வந்தது விசுவாசி. அது சவரி முடி வாங்கி தலையில முடியலன்னு அடிஷ்னலா கொஞ்சம் பின்னல் போட்டு அது உள்ள வச்சிருந்தது. அதுக்கு உரிமையாளர் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டான். அல்லேலூயா. உண்மையாக நான் கண்ட செய்தியை நான் நேர்ல பார்த்ததை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். பிரியமானவர்களே, உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமை எது உங்களை பின்தொடர்ந்து வருது? சிலருடைய பாவங்கள் என்ன செய்யும், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் ரகசியமாய் அவர்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதி உங்களை பின்தொடர்ந்து வருதா, ஏதோ ஒரு கருவாடு உள்ள இருக்கு. அல்லேலூயா. பலவீனம் உன்னை பின்தொடர்ந்து வருதா, ஏதோ ஒரு கருவாடு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. கண்ணீர் உங்களை பின்தொடர்ந்து வருதா, ஏதோ ஒரு கருவாடு உள்ள இருக்கு. கருவாடு இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு இருந்தா அந்த வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கருவாடை நீங்கள் எடுத்து போட்டால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகள் உங்களை விட்டு விலகி போகும். பிரியமானவர்களே, இந்த ஏரோது முதலாவது அவன் என்ன செய்தான், துன்பப்படுத்தும்படி கரத்தை நீட்டினான். 2வது அவன் கொலை செய்யும்படியாக அவன் எத்தனிக்கிறவனாய் இருக்கிறான். 3வது இந்த ஏரோது என்ன செய்கிறான், தொடர்ந்து அவனை பிடிக்க வேண்டும். 4வதாக அவன் என்ன செய்ய வேண்டும், 4வது வசனத்துல அவனை பிடிச்சிட்டான். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தான். பிசாசு உன்னை பிடித்தா என்ன செய்வான், சிறையில வச்சிடுவான். திரும்பவும் நான் சொல்றேன், உன்னுடைய கடன் பிரச்சனை ஒரு சிறை, வியாதி ஒரு சிறை, கண்ணீர் ஒரு சிறை, வேதனை ஒரு சிறை. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண முடியாம போயிருந்தேன். ஜெபம் பண்ண இடத்துல பார்த்தா அந்த சகோதரி சொன்னாங்க, எங்க வீடே ஒரு சிறைச்சாலை, எங்க வீடே ஒரு சிறைச்சாலை. ஒரு மாடி வீட்டுல அவங்க சொந்தமான வீடு, அவங்க கீழே வாடகைக்கு விட்டு மேல் மாடியில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அவங்க கணவன் ஒரு என்ன சொல்ற ஒரு சர்வாதிகாரி போல குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாரையும் சிறையில் வைத்திருக்கிற ஒரு அனுபவம் அங்க நடக்கும். அவங்க ஒரு நாள் இந்த ஜன்னல்ல கண்ணாடியை மாட்டி தலைவாரி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்தவன், இந்த ஜன்னல் வழியா நீ வேற யாரையோ பார்க்கிறாய் என்று சொல்லி அவங்க எங்கே கடைக்கு போன நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் செங்கல் வச்சு கட்டி அந்த ஜன்னலையே க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டான் பாஸ்டர். எங்க வீடு ஒரு சிறையா இருக்கிறது. அநேக மனைவிமார்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அநேக புருஷர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. உங்க வீடு உங்களுக்கு சிறையா இருக்கிறதா? சிலருக்கு சபையே சிறையா இருக்கிறது. சபை கூட சிலருக்கு என்ன இருக்கும், சிறையா இருக்கும். இந்த சபை விட்டு வேற எங்கேயாவது போனா உனக்கு சாபம் வந்துடும் அப்படின்னு பிரசங்கம் பண்ற பிரசங்கியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகள்லாம் சிறையில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
அல்லேலூயா. ஒரு சில போதகர்கள் சொல்லுவாங்க, நீ எங்க வேணாலும் போய் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளுங்க, பட்டிக்கு நீங்க திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு ஏதோ ஒரு அர்த்தத்திலே உங்களை சிறை வைக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சிறையில இருக்கிறது? எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிம்சோனை பார்க்க வருகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? சிம்சோனை பார்க்க வருகிறவர்கள் புதிய புதிய கயிறுகளை கொண்டு வருவாங்க. சிம்சோனே, நாங்கள் உன்னை இப்ப என்ன செய்ய போகிறோம்? உன்னை கட்டும்படியாய் வந்திருக்கிறோம். வரும்போதெல்லாம் ஒரு புது புது கயிறை கொண்டு வந்து அவனை கட்டும்படியாய் வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வல்லமை உங்களை கட்டி வைத்திருக்கிறது? எந்த வல்லமை உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது? ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. சிலருக்கு வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பா இருக்கும். அநேக வீட்டுல ஜெபம் பண்ணும்படியா சொல்றாங்க, ஸ்கூலுக்கே பசங்க போக மாட்டேங்குது. அந்த கிளாஸ் அவர்களுக்கு சிறையா இருக்கிறது. அந்த கிளாஸ் டீச்சர் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஏரோதுவாயிருந்து எப்படியாக சிறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள். சிறைகள் பல விதங்கள்ல இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில ஒரு சபையில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் போன் பேசிட்டே இருந்தாரு என்கிட்ட. பேசிட்டே இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகள் வாங்குறாரு. வாங்கும் போது அந்த மெடிக்கல் காரன் சொல்றான், உங்க கஸ்டமர் ஐடி என்னன்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஏதோ ஒரு தலைவலி வருது, ஒரு பேராசிட்டமல், அது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், ஏதோ ஒரு ஜுரம் வருது, ஒரு பேராசிட்டமல் எடுக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கஸ்டமர் ஐடியை சொல்லி காலாகாலமா மருந்து மாத்திரை நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு சிறையிருப்பின் வல்லமை உன்னிடத்தில் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சிறையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதபடினால வேகமாய் நான் கடந்து போகிறேன். 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த 4ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து, அந்த 2ஆம் பகுதி, முதல் பகுதி சிறைச்சாலையில வைத்தான். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளிலே வசமாக ஒப்புவித்தார். 4 வகுப்பு சேவகர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இது ஒரு டெலிவரன்ஸ் மெசேஜ். அதனால நீங்க கவனமாய் கேட்டாதான் உங்களுக்கு புரியும். முதல்ல அவன் என்ன செய்தான்? சிறையிலே வைத்தான். நம்பர் 1 துன்பப்படுத்தினான். நம்பர் 2 கொலை செய்தான். நம்பர் 3 பின்தொடர்ந்தான். நம்பர் 4 சிறைச்சாலையில வைத்தான். இப்ப நம்பர் 5 என்னன்னா, 4 வகுப்பு போர் சேவகரிடத்திலே ஒப்பு கொடுத்தான். 4 வகுப்பு போர் சேவகர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, 4 ஷிஃப்ட், ஒரு டீமை 16 போர் சேவகர்களை கொண்டு வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி 4 பேர் அவனை என்ன செய்யணும்? காவல் காக்கணும். இந்த 4 பேர் போன பிறகு அடுத்த 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேர் போனா அடுத்த 4 பேர், 4 பேரா 4 பிரிவா 4 ஷிஃப்டா பிரிச்சு இந்த பேதுருவை அவர்களிடத்தில் என்ன செய்தான்? ஒப்புவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போர் சேவகர்கள் என்றால் யார்? அவர்கள் தான் பலவிதமான சோதனைகள். ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி, ஒரு போராட்டம் போனா இன்னொரு போராட்டம். இப்பதான் போய் ஆபரேஷன் பண்ண வந்தேன், அதுல இருந்து கொஞ்சம் சுகமானனா அடுத்தது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டேன். இப்ப காலை உடைச்சு அடுத்த எந்த போர் சேவகன் வருமானோ தெரியலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில ஆளுக்கு பாருங்க, ஒரே இடத்துல தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்கும். அவருக்கு திருமணையில ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பாருங்க, அவர் முதல்ல எங்க ஊழியத்துக்கு வரும்போது அப்படித்தான், பாஸ்டர் இந்த வலது காலில் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நாள்ல எனக்கு அடிபட்டுரும். அது ஆறி ரணமாகி வந்து மறுபடியும் நல்லா இருக்கும் போது எங்கேயாவது பைக்ல போகும்போது நான் ஓரமா நின்றுட்டு இருப்பேன், யாராவது வந்து கரெக்டா அந்த காலில் தான் அந்த மோதுமா. அதனால நான் வேலையே போகாம வீட்டுல நான் படுத்திருந்தேன். வெளியே போனாதான் அடிபட்டு வீட்டுல படுத்திருந்தேன். நேர என் முற்றத்தில் இருக்கிற அந்த பெரிய முற்றத்து கொம்பு உடைஞ்சி அந்த காலில் தான் வந்து விழுந்தது. பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்ல மாதிரி தொடர்ந்து அங்கேயே வந்துட்டு இருக்கு. இவன் தான் போர் சேவகன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட போர் சேவகன் உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறானா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த போர் சேவகரிடத்திலே நீங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பயம் ஒரு போர் சேவகன், கலக்கம் ஒரு போர் சேவகன்,
வியாதி ஒரு போர் சேவகன், சந்தேகம் ஒரு போர் சேவகன், சோதனைகள் ஒரு போர் சேவகன், அதைரியம் ஒரு போர் சேவகன், கடன் பாரம் ஒரு போர் சேவகன், சமாதான கேடுகள் ஒரு போர் சேவகன், எப்பொழுதும் வீட்டில் சண்டை கலக்கம் போராட்டம் இது ஒரு போர் சேவகன். எப்படிப்பட்ட போர் சேவகன் மத்தியிலே நீங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்துல கொண்டு போவான். உன்னை அதிகாரி இடத்துல கொண்டு போனால் அவன் நியாயாதிபதியின் இடத்துல கொண்டு போவான். நியாயாதிபதி என்ன செய்வான்? உன்னை போர் சேவகரிடத்திலே ஒப்புவிப்பான். போர் சேவகர்கள் உன்னை சிறையிலே வைப்பார்கள். அதனால என்ன நடக்கணும் தெரியுங்களா? நீ நியாயாதிபதி கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? வழியிலே அவங்க என்ன செஞ்சிருங்க? மனம் போயிருந்துருங்க. அல்லேலூயா. நான் ஜெட்டி கிட்ட போற வரைக்கும் முறிக்கிட்டு தான் நிப்பேன்னா சேவகன் வருவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு அந்த வசனத்தை வாசியுங்கள். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போக போகிற போது வழியில தானே அவனோடு நீ விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதியின் இடத்திலே கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான். அல்லேலூயா. இப்ப 5 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். இன்னும் போர் சேவகர்களை குறித்து நிறைய சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஏராளமான போர் சேவகர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் வந்தான், அவர் தாடியை பிடித்து இழுத்தான். ஒருத்தன் வந்தான், அவருடைய கண்ணை கட்டிட்டு இன்னொருத்தன் வந்து தலையில ஓங்கி கொட்டினான். ஒருத்தன் முள்கிரீடத்தை கொண்டு வந்து வச்சான். ஒருத்தன் கோலினால அவனை அடிச்சான். ஒருத்தன் வங்கிய கலட்டினான். ஒருத்தன் வாரினால அடிப்பித்தான். போர் சேவகனுடைய வேலை அதுதான். ஏதாவது உங்களை பிடிச்சானா சிறைச்சாலையில வைப்பான். சிறைச்சாலையில வைத்தானா சும்மா வைக்க மாட்டான். 4 போர் சேவகர்கள் மத்தியிலே வைப்பான். ஒரு முறை காவல் நிலையத்துக்கு சென்றிருந்தேன். என்னுடைய போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக சென்றிருந்தேன். கொஞ்ச நேரம் அவங்க ரைட்டர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தனை ஒரு குற்றம் செய்த ஒருத்தனை அங்கே உட்கார வச்சிருந்தாங்க. அவன் அப்படியே கீழே உட்காந்துருந்தான். அப்போ ஒரு காவல் அதிகாரி வந்தாரு. அவரு அங்கே உட்காந்துருக்கிறவர் பார்த்து கேட்டாரு, ஏட்டையா இவன் என்ன பண்ணான்னா அவர் ஒரு குற்றத்தை சொன்னாரு. நேரா போனா எட்டி ஒன்று உதைச்சான். சரியான உதை. அவர் போயிட்டாரு. ஒரு அரை மணி நேரத்துல இன்னொரு போலீஸ்காரர் வந்தாரு. இவன் என்ன பண்ணானா அவன் இதை செய்தான்னு சொன்ன உடனே அவனும் போய் என்ன செய்தாரு? மிதிச்சாரு. இன்னொருத்தர் வந்தாரு. வர்ற போலீஸ்காரங்க எல்லாம் அவனை என்ன செய்தாங்க? அடிச்சுட்டே இருந்தாங்க. இதை விட விசேஷம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் எதுவுமே கேட்கல, நேரம் வந்தாரு. உங்களை எல்லாம் பார்க்கறது தான் எங்களுக்கு வேலையாடா சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த பெரிய தடினால அவரை அடிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சேவகர் இதை செய்வாங்க. உங்களை ஏரோது பிடிச்சான்னா சேவகர் கையில என்ன செய்வான்? ஒப்புவிப்பான். அல்லேலூயா. இப்போ நான் 5 காரியங்களை சொன்னேன். 6வதா இன்னொரு வேலையும் அவன் செய்வான். வாசித்து பாருங்கள். 6வது வசனத்தை வாசிங்க. வெளியே கொண்டு வரும் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இந்த ஏரோது கடைசியாய் 6வதாய் செய்கிற காரியம் 2 சங்கிலிகளினாலே என்ன செய்வான்? கட்டுவான். ஒரு சங்கிலிகளினால கட்டினாலே ஒண்ணும் பண்ண முடியாது. 2 சங்கிலிகளினாலே கட்டுவான். சிலருடைய வாழ்க்கை 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஒருவர் என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. அவரா தப்பி என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க முதல் சங்கிலி, அது மனசோர்வு. 2வது சங்கிலி அதைரியம். இந்த சங்கிலிகளினால கட்டினதுனால என்ன நடந்தது தெரியுங்களா? பேதுருனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி அவரை அடிச்சு
அவரை நிர்வாணமா போட்டாங்களோ அரை நிர்வாணமா போட்டாங்களோ தெரியாது. ஆனா வஸ்திரத்தை உருவிட்டாங்க. பாதரட்சி ஒரு பக்கம் கழட்டி போயிட்டு இருக்கு. காலையில பொழுது விடிஞ்சா என்னை சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, என்னை எப்படியும் நாளைக்கு கொலை செய்ய போறாங்க. அதனால மனம் சோர்ந்து போய்விட்டது. அதனால அவருடைய உள்ளம் சோர்ந்து போய்விட்டது. பேதுரு என்ன தப்பு பண்ணார்? பேதுரு என்ன பாவம் செய்தார்? பேதுரு என்ன குற்றம் செய்தார்? அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக உள்ளே அவன் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளவு போராட்டங்கள். சுவிசேஷத்தை சொன்னவனுக்கு இவ்வளவு போராட்டம். சுவிசேஷம் சொல்லாத நார்மலா இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இந்த ஏரோதின் வல்லமை எவ்வளவாய் அது கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன சோர்வு அது ஒரு பயங்கரமான பிசாசுடைய ஆயுதம். எலியாவை பார்த்து எசபேல் சொன்னா, நாளைக்கு உன் தலை எங்க மண்ணுல உருட்டண்டான்னு சொன்ன உடனே வல்லமையான பரிசுத்தவான் சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டார். வல்லமையான பரிசுத்தவான், வானத்திலிருந்து அக்னியை வர வச்சவர், அரிய பெரிய செத்தவனை முதல்ல உயிரோடு எழுப்பினவர். இப்ப சோர்ந்து போய் என்ன செய்தாரு? அதைரியம் வந்துருச்சு. ஒரு லேடி, அந்த எசபேல், ஒரு பெண், ஒரு பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை மிரட்டினா, நாளைக்கு உன் தலையை எடுத்துறேன் அப்படின்னு உடனே மனசோர்வு, அதைரியம் வந்து விட்டது. இது ஒரு எசபேலின் வல்லமை, இது ஒரு பார்வோனுடைய வல்லமை, இது ஒரு ஏரோதனுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அதைரியம், மனசோர்வு வந்த உடனே அதைரியம், இனி ஒண்ணும் பண்ண முடியாது, நம்பிக்கை இழந்து விட்ட ஒரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எலியாவை தாக்கின ஒரு ஆவி. இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை நான் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவன் போதும் கர்த்தாவே, அவன் சோர்ந்து போய் படுத்த நேரத்தில் கர்த்தர் வந்து அவனை தட்டி எழுப்பி ஒரு காரியம் செய்தாரு. என்ன செய்தார் தெரியுங்களா? யாராவது சொல்லுங்களேன், என்ன செய்தாரு? இல்ல மெய் மறந்து இருக்கிறீங்களா? இல்ல ஏரோது கிட்ட தான் நான் மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாரோ இங்க சொன்னாங்க, கோமதி சிஸ்டருக்கு எல்லாம் கரங்களை தட்டி, எங்க சபை விசுவாசி கோமதி சிஸ்டர் அவர்களை கரங்களை தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. எலியாவே எழுந்திரு சாப்பிடு. சோர்ந்து போன நேரத்துல கர்த்தருடைய அன்பு, அல்லேலூயா, அதைரியப்பட்டு போன நேரத்துல தேவனுடைய அன்பை பாருங்க. நீ எழுந்துரு, நீ சாப்பிடு. சாப்பிட்டு கொஞ்ச தூரம் போனார், மறுபடியும் சோர்ந்து மறுபடியும் படுத்துட்டாரு. மறுபடியும் கர்த்தருடைய தூதனான அவரை தட்டி எழுப்பி, எலியாவை எழுந்துரு, போஜனம் பண்ணு, அல்லேலூயா, சாப்பிடு. தேவனுடைய அன்பை பாருங்க. நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம், நம்ம தைரியப்பட்டு போகும் போதெல்லாம் கர்த்தர் வந்து அவனை எழுப்பி, நீ எழுந்துரு, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. உன்னுடைய ஸ்தானத்தில் நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் மேல ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணு. ரெண்டு பெரிய ஊழியம், அபிஷேகம் நிறைந்த பெரிய ஊழியம் உனக்கு இருக்கு. சோர்ந்து போகாத, அதைரியப்படாத. எந்த வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்தாலும், சிறைப்படுத்தினாலும், இரண்டு சங்கிலிகளினாலும் உன்னை கட்டினாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் பேதுரு ஊழியத்தின் நிமித்தமாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்ன செய்யறாங்க அவங்க? அப்பொழுது சபையார், பேதுரு அங்க சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக என்ன செய்தார்கள்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். தேவனை நோக்கி ஊக்கமாய். ஊக்கமான ஜெபம்னா என்னங்க? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சத்தமா ஜெபம் பண்ணா அதான் ஊக்கமான ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க, நல்லது, அல்லேலூயா, நல்லது. ஆனா ஊக்கமான ஜெபம்ன்றது சத்தமா பண்ற ஜெபம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? சத்தமா ஜெபம் பண்றது ஊக்கமான ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு அதிகாலை ஜெபத்துல ஒரு ஜெப குறிப்பை சொன்னா 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. பிரசங்கம் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதுவான ஒரு ஜெப குறிப்பை சொன்னா முழு உலகத்தினுடைய பேரையும் சிலர் சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அப்படி அல்ல. நீ இந்த ஜெபம் பண்ணா அதுதான் ஊக்கமான ஜெபம் கிடையாது. ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? அதே நேரத்தில் சிலர் சத்தமே வர மாட்டேங்குது வெளியே.
சத்தமே வர மாட்டேங்குது. அதுவும் ஊக்கமான ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான சிஸ்டர் சொல்றாங்க, ஊக்கமான ஜெபம் என்பது இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க, ஓகே. ஆனா உண்மையான ஊக்கமான ஜெபம் என்பது விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அதுதான் ஊக்கமான ஜெபம். யாக்கோபு அப்போஸ்தலன் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கிறது. ஊக்கமான ஜெபம்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒருவன் எதையாகிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டால் அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன் இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் வர்றது இல்ல? ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை தந்தார்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவனிடத்துல அந்த காரியத்தை எதிர்பார்க்கணும், எதிர்நோக்கி இருக்கணும். அதான் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுனால அப்படியே சிலர் இருதயத்தை ஊற்றுன்னா கண்ணை அப்பா ஏசாப்பா அப்படியே கண்ணீர் ஊற்றும், அதெல்லாம் கிடையாது. சிலர் நீலி கண்ணீர்லாம் விடுவாங்க, பார்க்கறதுக்குனாலே சிலர் கண்ணீர் விடுவாங்க. நானும் பார்த்திருக்கேன் சில நேரங்களில் ஜெபங்களை யாராவது ஒரு விசுவாசி உள்ள விடுது, அப்பா நானா இன்னொரு அழறது. அல்லேலூயா. நீ தான் அழுவியா, நானும் அழுவுற பாரு அப்படின்றது, அதெல்லாம் ஊக்கமான ஜெபம் இல்லை. ஊக்கமான ஜெபம் என்பது நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும். கர்த்தர் அதை செய்தார்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஒரு முறை இயேசு அத்திமரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்துல கனி இராதபடி உன்னை சபிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்த நாள் காலையில பேதுரு போய் அந்த மரத்தை பார்த்துட்டு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ரபி நீர் சபித்தீரே, அந்த அத்திமரம் வேறு முதலாய் பட்டு போயிற்று. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னார் தெரியுங்களா? தேவனிடத்துல விசுவாசமாயிரு, என்னிடத்துல விசுவாசமாயிரு. அது உண்மையா கிரேக்க மொழியில எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இது தமிழ்ல தவறான மொழிபெயர்ப்பு. கிரீக்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு, என்னுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் கர்த்தர் சொன்னா அது ஆகும், அவர் கட்டளையிட்டா அது நிற்கும். தேவனுடைய விசுவாசம் என்ன? வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்ற வார்த்தையினாலே சொன்னார், உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார், உண்டாயிற்று. எதையெல்லாம் கர்த்தர் வாயை திறந்து சொன்னாரோ அதெல்லாம் உண்டாயிற்று. என்னுடைய தேவன் சர்வ வல்லவர், அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், அகில சிருஷ்டிகளை உண்டாக்கினவர். வானத்திலும் பூமியிலும் எந்த லோகத்திலும் இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருந்தாலும், என்னென்ன கர்த்தத்துவங்கள் இருந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும், எத்தனை தேவ தூதர்கள் மண்டலங்கள் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் அதிகாரியான தேவன். அவர் வாயை திறந்து சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நான் சொன்னாலும் என் கர்த்தர் எனக்காக செய்வார். அதுதான் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபம். 16வது வசனத்திலே அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு அவர் இன்னொரு அர்த்தத்தையும் அவர் சொல்லுகிறார். அவர் 16வது வசனம், நாம் சொஸ்தமடையும்படி, நீங்கள் சொஸ்தமடையும்படி ஒருவர் பாவத்தை ஒருவர் அறிக்கையிட்டு. வாசிங்க. நான் எதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்றேன், அதுக்குள்ள நீங்க எடுக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15, 16 ரெண்டு சேர்த்து வாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், ஜெபம் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியம். ஒன்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அதுதான் ஊக்கமான ஜெபம். ரெண்டாவது ஒருவர் பாவத்தை ஒருவர் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. அறிக்கை பண்ணப்படாத பாவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணா ஜெபத்துக்கு பதில் வராது. அது ஊக்கமான ஜெபமாவும் இருக்காது. ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு வைராக்கியம்,
ஏதாவது உள்ள ஏதாவது ஜெபத்திற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம். அதுல பாருங்க, இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு யாக்கோபு இன்னொரு பேர் சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஜெபம். அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம்னா என்ன ஜெபம்? நீதிமான் செய்யும் ஜெபம். நீதிமான் செய்யும் ஜெபத்துக்கு இயேசு என்ன சொன்னாரு? ஜெபம் பண்றதுக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அவன் என்ன ஜெபம் பண்றான்? வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என் காணிக்கைகள் தசம பாகங்களை எல்லாம் கொடுக்கிறேன், நான் அப்படி நான் இப்படி நான் இதை பண்றேன் அதை பண்றேன். அதோ நிக்கிறானே அவன மாதிரி ஆடாடு அப்படின்னு அவனை குற்றம் சொல்றான். அவன் தேவாலயத்துக்கு உள்ள வரல, அவன் வாசல்ல நிக்கிறான். இவரு பலிபீடத்துக்கு பக்கத்துல நிக்கிறாரு. தேவனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இவர் நீதிமான் ஆயிட முடியாது. அவன் ஒருத்தன் இருதயம் உடையறான், உள்ள உடையறான். தன் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுக்க துணியாமல் தன் கைகளை மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்றானே, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு அவன் வீட்டுக்கு போனான். அவன் தான் நீதிமான். அந்த நீதிமான் செய்கிற ஜெபம் தான் ஊக்கமான ஜெபம். அதுதான் பலனுள்ள ஜெபம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யாக்கோபு 17ஆம் அதிகாரத்திலே இந்த ஊக்கமான ஜெபத்திற்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றார். அதையும் வாசியுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமோ போதுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஊக்கமான ஜெபத்திற்கு யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிற இன்னொரு அர்த்தம் கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம். ஜெபத்துல அனாவசியமா வள வண்டக்கா வியாபாரம் பண்ணாதீங்க. கருத்தா ஜெபம். எலியாவுடைய ஜெபம் எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? இயேசு சொன்னார் இரவு முழுதும் ஜெபம் பண்ணுங்க, இரவு முழுதும் தனியா போய் ஜெபம் பண்ணுங்க, அது தேவனோட உறவாடுங்க. ஊக்கமான ஜெபம் என்பது கருத்தான ஜெபம். பாருங்க, அவங்க காலையில இருந்து 3 மணி வரைக்கும் பாக்கால வந்து கூப்பிட்டாங்க. காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வரல. எலியா எவ்வளவு நேரம் கூப்பிட்டாரு? 2 நிமிஷம் கூட இல்லை எலியா கூப்பிட்டது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும். இதுதான் கருத்தான ஜெபம். என்ன காரியமோ அந்த காரியத்துக்காக மாத்திரம் கருத்தா ஜெபம் பண்ணாரு. வானத்துல இருந்து அக்கினி வந்துருச்சு. ஆனா அந்த ஜெபம் பண்றவன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, கர்மேல் பர்வதத்திலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கருத்தான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கருத்தான ஜெபம் தன்னுடைய முகம் முழங்கால் படு மட்டும், வேண்டாம் வாசிக்க வேண்டாம், முகம் முழங்கால் படு மட்டும் என்ன செய்யறாங்களா? குடிந்தானா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னால குனிய முடியல, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால. ஆனா எலியா பாருங்க, அவர் நின்னாரோ முழங்கால் படிட்டாரோ எப்படியோ, அவர் முகம் வந்து முழங்கால்ல படுதுன்னா ஒரு 0 மாதிரி ஆயிட்டு இருக்காரு அவரு. அல்லேலூயா. ஒரு ஓ மாதிரி, ஒரு 0 மாதிரி அவருடைய சரீரத்தை பெண்ட் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணும்போது கர்த்தர் பார்க்கிறாரு, சும்மா விடுவாரா? அல்லேலூயா. கர்த்தரத பார்த்தாரு. ஆகாப், நீ போய் சாப்பிட்டு போஜனம் பண்ணு. ஏன் காதுல இப்போ என்ன கேக்குது? பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. உன்னை பெண்ட் பண்ணி நீ கருத்தா ஜெபம் பண்ண, அதுதான் ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமழையின் இரைச்சல் உன் செவியில கேட்கும். எந்த காரியத்துக்காக கருத்தா நீ ஜெபம் பண்றியோ அந்த காரியத்துக்கு நீ ஊக்கமான ஜெபம் பண்ணனா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணனா, ஒருவர் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஜெபம் பண்ணனா, ஒருவருக்கொருவர் அறிக்கை ஜெபம் பண்ணனா, நீதிமான் செய்கிற ஜெபத்தை போல ஜெபம் பண்ணனா, நீங்க உங்களை கர்த்தருக்கு முன்னதாக முகம் முழங்கால் படியும்படி அப்படி ஒரு வேதனை உள்ள ஒரு ஜெபம். இதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றேன். எபிரேய ஸ்திரீகள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் படுத்துக்கொண்டோ நின்று கொண்டோ பிள்ளை பேரு நடக்காது. அவங்க கர்ப்பிணி பிரசவ வேதனை படும்போது நின்று குனிந்து பிள்ளையை பெற்றுக் கொள்வாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எலியா அப்படி ஜெபம் பண்ணாருன்னா, ஒரு பிரசவ வேதனையோடு அவர் ஜெபம் பண்ணாரு. அவனுடைய காதுகள்ல பெருமழையின் இரைச்சல் கேட்கும்.
அல்லேலூயா. அதுதான் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே ஊக்கமான ஜெபம். இப்பொழுது ஏரோதுடைய கை பலத்து கொண்டிருக்கிறது. சபையார் எல்லாரும் என்ன செய்றாங்க? ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய நடபடிகளுக்கு வருவோம். 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நான் இன்னைக்கு ஆவில நிரம்பி சொல்றேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பான். கர்த்தருடைய தூதன் நான் ஏன் சொல்றேன் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் தூதன் என்று வருகிற இடமெல்லாம் யாரை காண்பிக்கிறது தெரியுமா? திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை அன்றைக்கு ராத்திரியிலே அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக தூதன் வந்து அங்கே நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 20:16 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினாராம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் தூதனை அனுப்பி கானான் தேசத்திலே இருக்கிற 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை துரத்தினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், உன் வழிகளிலே உன்னை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை காக்கும்படி அவர்களை ரட்சிக்கும்படி அக்கினி சூளையின் நடுவே கர்த்தர் தூதனை அனுப்பினார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை பார்த்தால், தானியேலை காக்கும்படி சிங்கத்தின் வாயை கட்டும்படி சிங்கத்தின் கபியிலே கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஊக்கமாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தருடைய தூதன் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் ஊக்கமாய் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் நம்மை விட மேன்மையானவர்கள் அல்ல. அவர்களை பார்க்கல நாம் தான் மேன்மையானவர்கள். தூதன் வரமாட்டான் ஜெபம் பண்ணா. தூதன் வருவான் என்றால் தேவ சமூகம் வருகிறது என்று அர்த்தம். தூதன் வந்தான் என்றால் இயேசு கிறிஸ்து அங்கே மகிமை அடைந்த ராஜனாக, அல்லேலூயா, ராஜாதி ராஜனாக, அதரிசனமான தேவனாக நம் நடுவிலே அவர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. தூதன் வந்து நின்றார். 7வது வசனத்தை பாருங்க. தூதன் வந்து நின்ற உடனே ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததா. நீ ஊக்கமாய் ஜெபம் பண்ணினா தேவ பிரசன்னம் வரும். தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். ஒரு நாள் கர்த்தர் என்னிடத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து வெளியே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து புரட்டி கொண்டிருந்தேன். ஆண்டவர் பேசினார். ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டிற்கு திருமணியில் இருக்கிற ஒரு வீட்டிற்கு போய் நீ அவர்களை பாருன்னு சொல்லி கர்த்தரின் உள்ளத்தை ஏவினார். நான் அப்படியே நானே தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். ஆனா பாருங்க 3 முறை கர்த்தர் என்னை ஏவினதுனால நான் மூடி வைத்து விட்டு நான் ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய வீட்டுக்கு போனேன். அங்க யாருமே இல்லை. அவங்க கண்களை மூடிக்கொண்டு அங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே மாடு கட்டி இருந்தது. மாட்டினுடைய சாணம் அது இது எல்லாம் பயங்கர துன்னாற்றம். அந்த புளிய மரத்துக்களை எல்லாம் மாடுகள் கட்டப்பட்டிருந்தது, ஆடுகள் கட்டப்பட்டிருந்தது. ஆனா அந்த வீட்டுல ஒரு மங்கி எரிகிற ஒரு லைட், அந்த லைட்ல இருந்து அந்த சகோதரி அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில இருந்து பார்த்தேன். நானும் அவர்களோடு கூட வீட்டுக்கு வெளியே நின்று கண்களை மூடின போது எண்ணில் அடங்காத தேவ தூதர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். நீ ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்கிற ஜெபம், பலனுள்ள ஜெபம், அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே நிற்கிறார் என்று சொன்னால் தேவ சமூகம் வந்து நிற்கிறது. நேற்றைக்கு இரவு மகாபலிபுரத்தில் பூஞ்சேரியில் நாங்கள் இந்த செய்தியை 3 மணி நேரம் நாங்கள் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கோம். 3 hours நான் ஸ்டாப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். 11:30 ஸ்டார்ட் பண்ணி அவான்னு போயிட்டா இருக்கு. பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, உங்க சபையார் வந்து இங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என் கண்களை மூடின போது ஒரு தேவ தூதன் இங்கே உலாவி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதன் வந்து நின்ற போது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் என்பது எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? தேவ தூதன் வந்து நின்றான், அங்கே வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. வெளிச்சம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. வெளிச்சம் என்பது ஜோதிகளின்
ஜோதிகளின் பிதாவை காண்பிக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய பிதா வெளிச்சமானவர். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானவர். பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமானவர். அவர் வெளிச்சமானவர். ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வியாபித்து கிரியை செய்கிறார். தூதன் வந்து விலாவை தட்டினான். நீங்க வேதத்தை பாருங்க, 12ஆம் அதிகாரத்திலேயே நான் முடிக்க போறேன். விலாவை தட்டினான் என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தட்டுதல் தான் அது. ஹல்லேலூயா. விலாவை தட்டினால்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். பேதுருவே எழுந்திரு. இது போல ஒரு சம்பவம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நடந்தது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடி அடின்னு அடிச்சாங்க பவுலும் சீலாவையும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவையும் அடிச்சாங்க, நொந்து நூலாய் இருக்கிறாங்க. இரவு வந்தபோது அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு? காலையில இருந்து அடிச்சதுனால, அவர் வஸ்திரத்தை எல்லாம் கலட்டினதுனால அவர் அதைரியப்பட்டு சோர்ந்து போய் 2 விலங்குகளினால, மனசோர்வு அதைரியம் என்கிற விலங்குகளினாலே கட்டப்பட்டவர்களாக அவர் முடங்கி படுத்து விட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போனவனை தட்டி எழுப்புகிற ஒரு வல்லமை. நீ தேவ தூதன் சொல்றா, நீங்க பைபிளை பாருங்க, நீ சீக்கிரமாய் எழுந்துரு. அல்லேலூயா. அவங்க பாடி துதி செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா இவர் காலையில இவரை எப்படியோ இவரை பட்டயத்தினால கொன்று போடுவாங்கன்ற அந்த ஒரு பயத்தினால சோர்வுனால முடியல, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி படுத்துட்டாரு. கர்த்தருடைய தூதன் வந்து அவன் விலாவை தட்டினான். சில நேரத்தில் நம்முடைய விலாவையும் கர்த்தர் என்ன செய்வாரு? சில நேரம் தட்டுவார். அல்லேலூயா. நீ சீக்கிரமா எழுந்துரு. நீ சீக்கிரமா எழுந்துருனா என்ன அர்த்தம்? விழுந்ததே போதும். விழுந்தவன் விழுந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நீ என்ன செய்யணும்? உடனடியா நீ எழும்பணும். விழுந்தவன் எழும்ப முடியுமோ? கர்த்தர் விழுந்தவனை எழும்ப வல்லவராய் இருக்கிறார். எழும்ப பண்ண வல்லவராய் இருக்கிறார். எழும்பை பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ சீக்கிரமா எழுந்துரு. எந்த ஏரோது உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான்? எந்த ஏரோதின் வல்லமை உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது? நீ எழுந்துரு என்று கர்த்தருடைய தூதன் அங்கே சொல்லுகிறான். நீ எழுந்துருன்னு சொன்னது மாத்திரமல்ல, உன் அறையை நீ கட்டிக்கொள். உன் அறையை கட்டிக்கொள்னா என்ன அர்த்தம்? இடுப்புல சரியா பெல்ட் என்ன செய்ய நீ கட்டு. ஒரு ராணுவ வீரனோ ஒரு போலீஸ் அதிகாரியோ அவர்களுக்கு அந்த பெல்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது அல்லது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு கரெக்டா ஃபிட்னஸா இருக்கணும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அறையில கட்டப்படுகிற கட்டு என்னவா இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். சத்தியம் என்னும் கச்சையினால அறையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். அதை பார்க்கல நேரம் இல்லாதனால வசனத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். பிரியமானவர்களே, இந்த பேதுரு தான் சொல்றாரு, உன் மனதின் அறையை நீ கட்ட வேண்டும். அறையை கட்டிக்கொள்ளா என்ன அர்த்தம்? இதுவரை நீ யோசித்தது போதும். அல்லேலூயா. இதுவரை நீ திங்க் பண்ணது போதும். இதுவரை நீ பலவீனப்பட்டது போதும். உன் மனதிலே இருந்த எண்ண ஓட்டங்கள், மனதின் அறை என்று சொல்லுதுன்னா உன் எண்ணங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறது? உன் சிந்தையில என்ன நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன யோசித்துக் கொண்டு இங்க வந்திருக்கிறாய்? இப்பொழுது உன் மனதை நீ கட்ட வேண்டும். நீ சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டும். உன் அறையை நீ என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். மனதின் அறையை கட்ட வேண்டும். இன்னொரு இடத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றார், பேதுருவே, நீ இளைஞனா இருந்தபோது உன்னுடைய அறையை நீயே கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் ஆணி போய் வந்தாய். இப்பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான். உனக்கு இஷ்டமில்லாத இடங்களுக்கு உன்னை என்ன செய்வான்? கொண்டு போவான். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய சித்தத்தை நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன் பாருங்க. ஒரு சில இடத்துல போய் ஊழியம் செய்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவேன். அது என் இஷ்டமான இடத்துக்கு நான் என்ன செய்தேன்? போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன இஷ்டமான இடத்துக்கு போக விடல. அவர் என்னுடைய அறையை கட்டுறாரு. எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்குலாம் அங்கேயா போன ஆண்டவரே? நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் வேலைக்காவது அங்க கூட்டு போறீங்களப்பா. நம்முடைய இஷ்டத்துக்கு போனது போதும். நம்முடைய விருப்பத்துக்கு போனது போதும். உன் மனதின் அறையை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அடுத்தது நீ எழுந்திரு, உன் அறையை நீ கட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாதரட்சியை நீ என்ன செய்ய? தொடுத்துக்கொள். உன் வஸ்திரத்தை நீ என்ன செய்ய? போ, நீ போர்த்துக்கொள். வஸ்திரத்தை போற்றுக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு அநேக வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நமக்கு வஸ்திரம். துதியின் உடை, சித்திர தையலாடை, பலவர்ண அங்கி, பொற்சரிகை, இப்படி பலவிதமான வஸ்திரங்கள் இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் இருக்கிறது. ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிசாசு நம்முடைய வஸ்திரத்தை களைய பார்ப்பான். பேதுரு ஏரோது பிடிச்சான் வஸ்திரத்தை, என்ன செய்தான்? களைஞ்சிட்டான். எரிகோவுக்கு போனான். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். கல்லர் கையில மாட்டின உடனே அவன் அடிக்கிறதுக்கு முன்பதாக அவனுடைய வஸ்திரங்களை உறிஞ்சிட்டான். ஏன்? ஆதாமே ஏவாளையும் பிடிச்சான். முதல்ல செஞ்ச வேலை என்ன? அவனுடைய வஸ்திரங்களை உருவிட்டான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரங்களை, துதியின் உடைய, சித்திர தையலாடைய, பலவர்ண அங்கி 2 இருக்கு. யோசேப்புக்கு பலவர்ண அங்கிய கொடுத்தாங்க, அவனுக்கு சோதனைகளை கொண்டு வந்துருச்சு. தாமாருக்கு பலவர்ண அங்கியா கொடுத்தாங்க, சோதனையை கொண்டு வந்துருச்சு. கர்த்தர் நமக்கு பலவர்ண அங்கினா பலவிதமான வரங்களை தேவன் நமக்கு வஸ்திரங்களாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துதியின் உடை, பொற்சரிகை என்று சொன்னால் என்ன? பொற்சரிகை அது விசுவாசம். சித்திர தையலாடு என்பதனை கிறிஸ்துவை வேண்டி பாடுகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் சித்திர தையலாடு. இதையெல்லாம் அணிந்து கொள்ளணும். நீ எழுந்திருக்கணும். உன்னுடைய அறையை நீ கட்டணும். உன் வஸ்திரங்கள், பாதரட்சை நீ தொடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கென்று ஆயத்தம் என்னும் பாதரட்சை எப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். யூதர்களுடைய நாணயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யூதர்களுடைய நாணயத்திலே ஒரு பக்கம் ஒரு காளை அது உழுது கொண்டிருக்கும், ஏற்கலப்பை பூட்டி உழுது கொண்டிருக்கும். இன்னொரு பக்கத்துல ஒரு பலிபீடம் இருக்கும். 2 பக்கத்துல ஒரு வாசகம் இருக்கும். 2த்துக்கும் ஆயத்தம். காளை தன்னை பலியாக கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருக்காக கடினமாய் உழைப்பதற்கு தன்னை ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நடந்த சம்பவம் என்ன? வெளிச்சம் வந்தது. அவர் என்ன? அறையை கட்டி கொண்டார், வஸ்திரங்களை போட்டுக் கொண்டார், ஆயத்தம் என்கிற பாதரட்சை அணிந்து கொண்டார். நடந்த சம்பவம் என்ன? சேர்ந்த அவனை 2 சங்கிலிகளினால் கட்டி வைத்த சங்கிலிகள் தானாய் கலண்டு விழுந்தது. கர்த்தர் உன்னை தொடுவாரானால், கர்த்தர் உன்னுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு வந்து பதில் அளிப்பாரானால், உன் கட்டுகள் எல்லாம் தானாய் கலந்து விழுந்து விடும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசு அளிக்கின்ற விடுதலையானது ஆனந்த பாக்கியமான ஒரு விடுதலை. என் பின்னே வா. தேவதூதன் சொல்றான், என் பின்னே வான்னு சொன்னா சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது. இந்த சம்பவங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்யும்? தானாய் திறவுண்டு போகும். முதலாம் காவலை கடந்து வந்தார்கள். 2ஆம் கேட்டுக்கு வந்த போது 2ஆம் கேட்டினுடைய கதவும் தானாய் திறவுண்டது. 3வது நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டைக்கு வந்த போது இருப்பு கதவுகள் தானாய் திறவுண்டது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஊழியத்தின் நிமித்தமாக ஏரோதின் கையினாலே சிக்குண்ட இந்த பேதுருவை கர்த்தர் விடுவித்துக் கொண்டே வருகிறார். கர்த்தர் விடுவிக்கிற அந்த காட்சியை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துங்க. உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட கதவுகள் எந்த கதவுகளா இருந்தாலும், உங்களை சிறையில வைத்து தள்ளி உங்களை சிறையிடப்பட்டிருந்த எந்த இருப்பு கதவுகளானாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் போது தானாய் திறவுண்டு போகும். அல்லேலூயா. தானாய் திறவுண்டு போகும், தானாய் திறவுண்டு போகும். ஒருவேளை அந்த கதவுகள் உனக்கு தானாய் திறக்கவில்லை என்றால், அந்த கதவுகள் தானாய் திறக்கவில்லை என்றால், நான் அபிஷேகம் பண்ணின என் கோரேசுக்கு முன்பதாக கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை என்றால் வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். என் கர்த்தர் விடுவித்தால் தானாய் கதவு திறக்கும். திறக்கலனா கர்த்தர் உடைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என்ன நடந்தது பிரியமானவர்களே? என்ன நடந்தது? பேதுருக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா? 10வது வசனத்துல இந்த காட்சியெல்லாம் அவருக்கு எப்படி இருந்ததா? ஒரு சொப்பனத்தை போல இருந்ததா. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். எப்படி இருந்ததா? ஒரு சொப்பனம் காண்கிறது போல. அந்த 10வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுரு
அந்தப்படி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. எப்படியா அவருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம், ஒரு கனவு போல இருக்கிறது. சங்கீதக்காரன் எப்படியா சொல்றாரு? கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை, கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை நான் சொன்ன இந்த காரியங்கள் நான் லேசா உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க போய் இந்த 12ஆம் அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்ன செய்தாரு? இந்த இந்த சேவகர்களை அழித்தார். சேவகர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவோடு போராடின சேவகர்கள் என்ன செய்தாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. கர்த்தர் ஏரோதை அடித்தாரு. ஏரோது என்ன செய்தானா? புழு புழுத்து செத்தானா. 24ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. பேதுரு வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது? 24வது வசனம் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. உனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமானால் வேத வசனம் வளர்ந்து பெருகும். கர்த்தர் ஏரோதனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் இன்றைக்கு அவர் பேதுருவை விடுவித்தார். முதலாவது ஏரோதனுடைய கை என்றால் நம்பர் 1 என்ன அர்த்தம் சொல்லுங்க? துன்பப்படுத்தினான். நம்பர் 2 துன்பப்படுத்துகிற வல்லமை. நம்பர் 2 கொலை செய்கிற வல்லமை. நம்பர் 3 பிடிக்கும்படியாய் பின்தொடர்கிற வல்லமை. நம்பர் 4 சிறைச்சாலையில வைத்து அவர்களை சிறைப்படுத்தப்படுகிற வல்லமை. நம்பர் 5 4 வகுப்பு சேவகர்கள், மொத்தம் 16 சேவகர்களிடத்திலே ஒப்புவித்தான். நம்பர் 6 என்னங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 சங்கிலிகளினால், சோர்வு அதைரியம் என்கிற 2 சங்கிலிகளினால கட்டினான். ஆனா ஊக்கமான ஜெபமானது பேதுருவை விடுவித்தது. இன்றைக்கு இந்த மாலை வேளையில எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஏரோதினுடைய வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கையில இல்ல, நான் விடுதலையோடு தான் இருக்கிறேன். இந்த ஏரோதினுடைய நிறைய வல்லமைகள் இருக்கு. பார்வோனுடைய வல்லமை, பெலிஸ்தியரின் வல்லமை. இது ஒரு கன்வென்ஷன்ல ஒரு வல்லமையை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு உங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்கிறேன். இந்த ஏரோதினுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில இல்ல, இந்த ஏரோதினுடைய போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல, நான் விடுதலையோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க எனக்கு கரை வைத்து காட்டுங்க. இந்த கூட்டத்துல 2 பேர் மாத்திரம் தான், அதுவும் ஒருத்தர் பாதி கையை தான் தூக்கி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஏரோதினுடைய வல்லமையில, அந்த வல்லமையை போல போராடுகிற வல்லமையில சிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? நாம் ஜெபித்தால் அதை கர்த்தர் செய்தார் என்று நாம் அதை எதிர்பார்க்க, கர்த்தர் தந்து விட்டார் என்று எதிர்பார்க்கணும். அதான் ஊக்கமான ஜெபம். 2வது ஊக்கமான ஜெபம் என்ன? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் என்பது ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். யாக்கோபு அந்த நிருபத்தில் இருந்து மாத்திரம் தான் நான் சொல்றேன், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி தூதனை அனுப்பினார். அக்னி சூளை நடுவே தூதனை அனுப்பினார். சிங்கத்தின் கபியிலே தூதனை அனுப்பினார். இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு தூதனை அவர் அனுப்ப போவதில்லை, நமக்கு தேவனே வரப்போகிறார். நாம் தான் விசேஷமானவர்கள், அவர்களை பார்க்கல நாம் விசேஷமானவர்கள். எல்லாரும் எழுமே நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த நேரத்தில் கருத்தாய் கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்க போறீங்க. கடைசியா பாஸ்டர் வேதநாயகம் அவர்கள் வந்திருக்கிறார். கடைசியா அவர் வந்து ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி தேவ சமூகத்துல அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு நேராய் கடந்து வருவோம். அதுதான் நான் ஏற்கனவே பாடின பாடல். என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீர் ஆகணும். நான் கதறி ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, மறுபடியும் என் தலையெல்லாம் கண்ணீர் ஆகணும். நான் ஊக்கமாய் ஜெபிக்கணும். இந்த சிறையிருப்பின் வல்லமைகள் என்ன விட்டு அகன்று போகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்பணும். ஒரு ஊக்கமான ஜெபத்துக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம். எல்லாரும் உங்களை மறந்து, எல்லாரும் இந்த ஏரோதின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். இந்த மாலை வேளை ஏரோதின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு நேரம். அங்கே இங்கே போய் மற்றவர்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்காம தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு கரங்களை தட்டி நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தண்ணீராகணும். பாடுவோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். பலத்த சத்தமாய் என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் நான் அழுது ஜெபிக்கணுமே. 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 ஓ glory glory. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் நான் அழுது ஜெபிக்கணுமே. நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு தேசம் எங்கும் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். தேசம் எங்கும் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானதென்ன. ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமா. இந்திய தேசத்தின் விடுதலைக்காக இந்தியாவிலே போராடுகிற ஏரோதின் வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக ஊக்கமாய் செபியுங்க. glory glory glory. இதோ அழகான என் தேசமே, அலங்கோலமானது. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் ரத்த விழப்பில் நின்ற ஒருவனை காணேன் என்று. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை காண. இதோ அடியேன் இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இதோ அடியே நான் இருக்கின்றேன். நான் இருக்கிறேன். இதோ அடியே இருக்கிறேன். இதோ அடியே இருக்கிறேன். இதோ அடியே நான் இருக்கின்றேன். ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ஊக்கமான ஜெப ஆவியை ஊற்றுங்க. நான் இருக்கின்றேன். ஆவியை ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன். ஆவியை ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன். ஆவியை ஊற்றுமையா. நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் சிறு கூட்டமாய் கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நடந்து இப்பொழுது ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஒரு சிறு கூட்டம் தான். ஊக்கமான ஜெபம். ஊக்கமாய் ஊக்கமாய். ஓ மாற்றும் இயேசுயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரு கூட்டமாய் மாற்றும் இயேசுயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்
எல்லாரும் ஊக்கத்தோடு ஊக்கத்தோடு ஆவில நிரம்பி ஹalleluya 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 glory glory மகிமை மகிமை செக்கினா மகிமை பரலோக மகிமை பரிசுத்த ஆவியின் வல்லமை இடத்தை நிரப்பட்டும் 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 ஏரோதினக்கள் பெரிய பர்வதமா பூமியை நிரப்பட்டுமே சபைகள் நிரப்பட்டுமே சாட்சியாய் வாழட்டுமே தேவா சாட்சியாய் வாழட்டுமே சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா பெரு கூட்டமாய் மாற்றுங்க சிறு கூட்டமாய் ஒரு அபிஷேகம் வல்லமை ஒரு ஊக்கமான ஜெபத்தினாலே இறங்கின அக்கினி இப்பொழுது right now மாற்றுமேசியா சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா பெரு கூட்டமாய் மாற்றுங்க சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா பெரு கூட்டமாய் மாற்றுமேசியா எல்லாரும் ஆவியில நிறைந்து ஏரோதனுடைய வல்லமையை எதிர்த்து போராடுங்க. ஏரோதின் வல்லமையை ஏரோதனுடைய சிறையிருப்பை ஏரோதனுடைய அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுங்கள். ஆமென். ஹalleluya 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 ஆவில நிரம்பி ஜெபித்துக் கொண்டே ஊக்கமாய் ஜெபியுங்க ஊக்கமாய் ஜெபியுங்க. இரண்டு மூன்று பேர்கள் உமது நாமத்தினா கூடினால் நீர் வருவீர் கூடினால் நீர் வருவீர் வாக்கு மாறாது ஐயா சொன்னா இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஐயா வாக்கு மாறாது. இரண்டு மூன்று பேர்கள் உமது நாமத்தினால் கூடினால் நீர் வருவீர் வாக்கு மாறாது ஐயா வாக்கு மாறாது. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா பெரும் கூட்டமாய் மாற்றுமேசியா சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஊக்கமாய் ஜெபிக்கூட்டமாய் ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க கதறி ஜெபிக்க ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க பரிசுத்தத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே ஜெபத்துல அப்பா உம்மோடு கூட உறவாடு தகப்பனே அப்பா நீர் இரவு முழுவதும் ஜெபித்தீரே ஆண்டவரே ஜெபமே எங்கள் உணவாக மாறட்டும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரோ திறப்பிலே நிற்க எங்களுக்கு உதவி செய்யோ. Thank you Lord. Thank you Lord. பாஸ்டர் வேதநாயகம் அவர்கள் முன்பதாக வந்து கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதம் ஏறெடுக்கும்படியாக ஜெபத்தில் இருப்போம் கண்களை மூடி இருப்போம். ஹalleluya praise எல்லாரும் தேவ சமூகத்தில் ஹalleluya நம்ம ஜெபிக்க போறோம். கடைசி ஜெபத்துக்குள்ள வரோம். எல்லாரும் கண்ணை மூட போறோம். மியூசிக் வாசிக்கிறவங்க இருந்து இங்க உள்ள இருக்க அத்தனை பேரும் சிறு பிள்ளைகளை விட்டுருங்க, பெரியவங்க அத்தனை பேரும் கண்ணை மூட போறீங்க. நான் கண்ணை திறந்து பார்க்க போறேன். எத்தனை பேர் கண் மூடிட்டு இருக்க, எத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு பார்க்க போறேன். வேதம் சொல்லுது ஒருமனப்பட்டார்கள், 2 பேர் ஒருமனப்பட்டார்கள், 120 பேர் ஒருமனப்பட்டார்கள். அந்த இடம் அசைந்தது. 120 பேர் கண்களை மூடி இருந்தார்கள்.
120 பேரும் ஒருமனப்பட்டார்கள். இந்த ஒருமனதின் ஆவி இப்போது நம்ம மத்தியில வந்துகிட்டு இருக்கிறபடினால எல்லாருமே சிலர் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க முடிஞ்ச உடனே பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். எல்லாரும் மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாருமே ஒருமனமான கண்ண மூடுமா? நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜெபம் பண்ண போறேன், முடிக்க போறோம். ஓ எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த ஆண்டவரே விசேஷத்தை நாள் இந்த இடத்துல கூடும்படியாய் கிருபை செய்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதந்தோறும் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து இங்கே கூடும் பொழுதெல்லாம் நீர் அற்புதங்கள் செய்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இங்கே அநேக நன்மைகளை பெற்றார்களே ஆண்டவரே. பல வகையான அடிமைத்தனம் இருந்ததே ஆண்டவரே, எல்லாவற்றையும் இந்த நாளில் ஜெயித்து இந்த நாள் முதல் ஒரு விசேஷத்து கிருபை இவர்களை ஆண்டு கொள்ளும்படியாய் ஆண்டவரே, எல்லாரே போல அல்ல, இவர்கள் வேறே மாறி இருக்கும்படியாய் ஆண்டவர் வேதத்தில் சொன்ன அந்த பேதுரை போல இருக்கும்படியாய், அப்போஸ்தலரை போல இருக்கும்படியாய், இந்த நாளின் இந்த காலகட்டத்துக்கான விசுவாச பிள்ளைகளா இருக்கும்படியாய் ஆண்டவரே, ஆவிக்குரிய 9 கனி உடையவர்களாக இருக்கும்படியாய் ஆண்டவர் 9ஆவது கனியில ஆண்டவரே தொடும்படியாய் 9வது கனியை தொடும்படியாய் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த திருச்சபையை இன்னும் ஆண்டவர் வலதுபுறமும் இடதுபுறம் பெருகும்படியாக உதவி செய்யும். இங்க வந்திருக்க பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் பதிலளித்தீர் என்பதை இவர்கள் சாட்சி சொல்லும்படியாய், இவங்க சொந்தங்கள் சாட்சி சொல்லும்படியாய், இவங்களோட ஒர்க் பண்றவங்க சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தாவே, ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாள் முதல் இவர்களை ஆண்டவர் தொடர்ந்து பிடிக்கும்படியாய், நன்மைகள் தொடர்ந்து வரும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உபாக இருத்தர் சொல்றது போல செவி கொடுக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்குன்னு சொன்னீங்களே, இவங்க வாரந்தோறும் மாதந்தோறும் ஆண்டவரே நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்களே. உபாக 22 அத்தனை ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் தலைமையில வந்து பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இது தொடர்ந்து நடக்கும்படியாக சில ஆண்டுகள் ஆண்டவரே தடைப்பட்டிருந்தது ஆண்டவர், மண்டபத்தில் எடுத்து நடத்துற கூட்டங்கள் தடைப்பட்டது ஆண்டவரே. ஆனா மறுபடியும் அதை கட்டும்படியாக அதை எடுத்து தம்பி பயன்படுத்துகிறபடினாலே, பாஸ்டர் எடுத்து பயன்படுத்துகிறபடினாலே ஆண்டவரே, இது அடுத்த முறை நான் வந்து பார்க்கும்போது இடம் நிரம்பி வழியும்படியாய் ஆண்டவரே, எல்லாம் புது ஆத்துமாக்களா இருக்கும்படியாய் ஆண்டவரே, எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டு போக முடியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், போஸ்டர் ஓட்டின ஒவ்வொரு பிள்ளைகளும், இதுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ண பிள்ளைகளும் ஆண்டவரே, அவருக்காக என்னென்ன வேலைகளை இங்க செய்தாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அவங்க இன்னும் மேலே பெருகி வளரும்படியாய் கர்த்தாவே, நான் சின்ன வேலை தான் செஞ்சேன், ஆனால் கர்த்தர் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தான்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்படியே வந்த பெரியோர் சிறியோர் ஆசீர்வாதம் தொடர்ந்து ஆண்டவரே, உம் நாமத்துக்கு மகிமையாய் இந்த இடத்துல நடத்தப்படுவோம் ஆண்டவரே. இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவரே, இந்த செங்கல்பட்டு டவுனுக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க, இப்படி ஒரு விசுவாச பிள்ளைகள் ஜெப வீரர்கள் இருக்கான்னு சொல்லி கதாபி உங்க விசுவாசத்தோடு செய்கிற இந்த விஷயம் ஆண்டவரே 100 தனியான பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வெறுமையா விதைக்கல ஆண்டவரே, கொஞ்சமா விதைச்சோம் கொஞ்சமா இருப்பான், அதிகமா விதைச்சோம் அதிகமா இருப்பான். இவங்க அதிகமா விதைச்சிருக்காங்க ஆண்டவரே, அது அதிகமா இவங்க அறுக்க முடியாது, அதை நாங்கள் கண்டு மகிழ முடியாது கிருபை செய்யும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம எல்லாம் ஒரு மன சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிணாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபரையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோட புதுதாக வரப்போற ஆத்துமாக்களோட சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.